welcome to DataVid's YouTube video channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா another important topic on Power BI is calculation group. ஸோ calculation groupன்றது வந்து ஒரு நியூ ஆப்ஷனில் நம்மளுக்கு இது வந்து நவம்பர் 2023 நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் calculation groupனா என்ன, அதோட பர்பஸ், அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கே அப்படின்னு பார்க்க போகிறோம். So first, what is calculation group? So calculation group na enna? Allow users to bundle multiple DAX expression together and apply them to existing measure. To be simple, இருக்கிற மெஷரை ஓகே ஆல்ரெடி நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டிங் செட் ஆஃப் மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். திரும்ப ரிப்பீட்டேஷன் பண்ணாமல் இருக்கிற மெஷரை வச்சு எக்ஸிஸ்டிங் மெஷரை வச்சு எப்படி மாடல் ஆப்டிமைஸ் பண்ணுறது, இருக்கிற மெஷரை மல்டிபிள் டைம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் கேல்குலேஷன் குரூப். ஓகே, நம்ம தான் ஆல்ரெடி பவர் பிஐயில் எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. தென் எதுக்கு வந்து கேல்குலேஷன் குரூப், அதோட ஒரிஜினோட அதோட தேவை என்ன? ஓகே, ஸோ எங்கே இந்த ஒரிஜின் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் இது வந்து எதுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரெடியூஸ் டாக்ஸ் ரெடண்டன்சி. ஸோ ரெடண்டன்சினா உங்களுக்கு என்னென்னு தெரியும், நத்திங் பட் அவாய்ட் ரிப்பீட்டேஷன். ஓகே, ஸோ அப்போது ஒரு இஷ்யூ வருது, நம்ம ஏன் திரும்ப இப்போ எக்ஸாம்பிள் YTD, MTD, PY இந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்பொழுது சேம் மெஷரை மல்டிபிள் டைம்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் கேல்குலேட்டர் காலமாக. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு கேல்குலேஷன் குரூப்புன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பிஃபோர் 2023 இதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சீக்வலில் கேல்குலேஷன் குரூப்புன்னு ஒன்று இருக்குது அனாலிசிஸ் சர்வீஸில். அதை இம்ப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி டூலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த தேர்ட் பார்ட்டி டூல் தான் டேபிளர் எடிட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கேல்குலேஷன் குரூப்பை ஒரு தேர்ட் பார்ட்டி டூலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், டேபுலர் எடிட்டர். ஸோ அப்புறம் பவர் பிஐ அதுக்குள்ளே வந்து ஓகே மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க, ஏன் நம்ம தேர்ட் பார்ட்டி டூலை யூஸ் பண்ணோம், ஸோ எராடிகேட் பண்ணணுன்றதுக்காக தான் கேல்குலேஷன் குரூப்பை இன்பில்டின் ஃபங்க்ஷனாகவே பவர் பிஐயில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து கேல்குலேஷன் குரூப் ஆரிஜினோட ஸ்டோரி. ஏன் ஆரிஜின் ஆச்சு அப்படின்றது தான் ஸ்டோரி. ஓகே, ஸோ எப்படி அதை இம்ப்ளிகேஷன் பண்ணுறோம் நம்மளோட டெய்லி ரிப்போர்ட்ஸில் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட ஒரு மாடல் ரிப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ நவ் I'll go to modeling tab. First model view. ஸோ என்கிட்ட இந்த ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம இப்போ மாடலிங்கை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணவே வேண்டாம், ஏன்னா மாடலிங் நம்மளோட டாபிக் கிடையாது. ஸோ என்கிட்ட செட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஓகே, சேல்ஸ் டேட்டா இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் எங்கள் கேல்குலேஷன் குரூப்பை பார்க்க முடியும். ஓகே, நான் என்னோடய கேல்குலேஷன் குரூப்பில் 0 இருக்குது. யூஸ்வலாக நம்ம மாடல் வியூவில் என்ன இருக்கும், டேபிள்ஸ் தான் இருக்கும். தென் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் ஆட் ஆகிருக்கு, மாடல். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், கேல்குலேஷன் குரூப் இப்போ 0ல் இருக்குது. மீனிங் இது வரைக்கும் நான் எந்த கேல்குலேஷன் குரூப்பும் அப்ளை பண்ணலை. ஓகே, நான் இப்போ ஒரு கேல்குலேஷன் குரூப்பை அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் ஐட்டம் செலக்டட் மெஷர், ஜஸ்ட் என்டர், தட்ஸ் இட். ஓகே, இப்போ எனக்கு கேல்குலேஷன் குரூப் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, நான் இப்போ அதை ரீநேம் பண்ணுறேன். லெட்ஸ் கோ ஹியர், ப்ராப்பர்ட்டிஸ். என்ன பண்ண போகிறோன்னா லெட்ஸ் சே cal_group. ஓகே, டன். நவ் ஓகே, இது என்ன பண்ண போகிறோன்னா let's say time calculation. Okay, time calculation, done. முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு. ஃபைன். நான் ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் ரீநேம் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கேல்குலேஷன் ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஒரு மெஷர் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரே ஒரு எத்தனை இதுக்கு கீழே நம்ம எத்தனை கேல்குலேஷன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நியூ கேல்குலேஷன் ஐட்டம், மறுபடியும் இங்கே போயிட்டு நியூ கேல்குலேஷன் ஐட்டம். ஓகே, இது வரைக்கும் நான் 3 கேல்குலேஷன் ஐட்டம் க்ரியேட் பண்ணிட்டேன். இல்லை
எனக்கு இங்கேருந்து ஆட் பண்ணணும்னா இங்கே போயிட்டு நியூ கேல்குலேஷன் ஐட்டம் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். ஓகே, இது வரைக்கும் கிளியர். ஓகே, லெட்ஸ் கோ டு கேல்குலேஷன் ஐட்டம். இப்போது நான் ஒரு சில கேல்குலேஷன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, என்ன கேல்குலேஷன்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் டேக் நான் என்ன கேல்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதனோட சேல்ஸ் டேட்டா. ஸோ ஆப்வியஸ்லி ஐ வாண்ட் டு கேல்குலேட் ப்ரீவியஸ் இயர். வாட் ஐ வில் டூ, கேல்குலேட். ஸோ இங்கே பாருங்கள், செலக்டட் மெஷர். ஸோ கேல்குலேஷன் குரூப் கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு செலக்டட் மெஷர்னு ஒரு ஆப்ஷன் வேணும். செலக்டட் மெஷர்ன்றது நத்திங் பட் நீங்கள் என்ன மெஷரை இதுக்குள்ளே ட்ராக் பண்ணுறீங்களோ அதை எடுத்து கேல்குலேஷனை அது க்ரியேட் பண்ணும். இது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஓகே, ஸோ செலக்டட் மெஷர்ன்றதுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. அது என்ன பண்ணும், நீங்கள் எந்த மெஷரை இதுக்குள்ளே ட்ராக் பண்ணுறீங்களோ அதை அது செலக்ட் பண்ணிக்கும். அதுதான் அதோட செலக்டட் மெஷர். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுனா, நம்ம ஒரு மெஷர் எழுதுனா அது எப்படி இருக்கும், ஸ்டாட்டிக்காக இருக்கும். பட் ஆனால் செலக்டட் மெஷர் டைனமிக்காக பிஹேவ் ஆகும். ஓகே, let's take selected measure, then previous year. Okay, previous year நான் என்ன எடுத்துக்கிறேன், டேட் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது என்னோட ப்ரீவியஸ் இயர் கேல்குலேஷன். தென் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், YTD கேல்குலேட் பண்ண போகிறேன். YTD சேம் கேல்குலேட். செலக்டட் மெஷருன்றது கம்பல்சரியாக வரும். ஓகே, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ செலக்டட் மெஷர். இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன், டேட்ஸ் YTD. dates YTD, again my date. All okay? Yes, done. Now I want to calculate year on year growth. Okay, so year on year growth. So அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வேரியபிள் measure prior year is equal to calculate என்னோட selected measure, then as usual same period last year, so that date, close. Okay, done. Then what I will do, return, sorry, divide. Okay, then my selected measure. Okay, so selected measure minus my measure prior year. Okay, now variable inga create pannirundala. So in the measure prior year. Okay, measure prior year, comma, then measure prior year. Okay, all set, done. I hope it will work. Yes, there is no error. Okay, now it's fine. Done. So now I created my previous year, year on year, then YTD. Okay, everything is fine. My calculation group is ready. Now I'll go to my report view. Okay, see, இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி ஒரு சில மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். வாட் ஆர் த மெஷர்ஸ், ப்ராஃபிட், டோட்டல் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின். இது ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம கேல்குலேஷன் குரூப்போட இம்ப்ளிகேஷன்ஸை பார்க்க போகிறோம். சிம்பிள், கோ ஹியர். ஸோ நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், ஒரு டேட் வேணும் கண்டிப்பாக. லெட்ஸ் டேக் இயர். நான் இயர் எடுத்துட்டேன், என்னோடய ஃபினான்ஷியல் இயர். ஸோ நவ் என்னோட கேல்குலேட் பண்ண வேல்யூஸ் என்னென்ன, லெட்ஸ் டேக் டோட்டல் சேல்ஸ், தென் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போதைக்கு இது இந்த மெஷர் நான் யூஸ் பண்ணேன். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண மெஷர். இப்போ தான் என்னோடய கேல்குலேஷன் குரூப்பையே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ தான் என்னோடய கேல்குலேஷன் குரூப்பை நான் உள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ கேல்குலேஷன் குரூப்பில் எங்கே கொண்டு வரணும்னா நான் காலம்ஸில் கொண்டு வர போகிறேன், டைம் கேல்குலேஷன். ஓகே, ஸோ என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள்.
முதல்ல நான் வெறும் டோட்டல் சேல்ஸ் ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும்தான் வச்சுருந்தேன். பட் இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் டோட்டல் சேல்ஸ், ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் மார்ஜின், year on year total sales, year on year profit margin, YTD total sales and profit margin. Okay, so இப்போ இது வரைக்கும் fine, right? Okay, so இதுதான் calculation group ஓட யூஸ். முதல்ல நான் 3 மெஷர் தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அந்த 3 மெஷரை வச்சு இப்போது என்னோட ரிக்குவயர்மெண்ட்டுமே நான் முடிச்சிட்டேன். சப்போஸ் calculation group யூஸ் பண்ணாமல் நான் இதை பண்ணேன் அப்படின்னா 1 calculator column, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 calculator column நான் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகிருக்கும். ஸோ இப்போ calculation குரூப்பை யூஸ் பண்ணி என்னோடய ரெடண்டன்சியை குறைச்சிட்டேன். ரிப்பீட்டேஷன்ஸ் ஆஃப் மெஷர்ஸை நான் குறைச்சிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் calculation குரூப்போட மெயின் பர்பஸ். தென் ஓகே, இங்கே பாருங்கள், டோட்டல் சேல்ஸ் ப்ராஃபிட் மார்ஜின் எனக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குறது எனக்கு ஓகே செட் ஆகலை. ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் ரிமூவ் ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, லெட்ஸ் ரிமூவ் calculation ஆல்சோ. இப்போ எங்கிட்ட இயர் மட்டும்தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு கிரியேட் a parameter. ஓகே, field sales. ஸோ பராமீட்டர்னு நான் ஆல்ரெடி ஒரு டாபிக் போட்டிருக்கேன். இஃப் யூ ஹவ் எனி டவுட் அதை செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டோட்டல் சேல்ஸ் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, பராமீட்டர் நேம் சேல்ஸ் ரேங்க். ஓகே, கிரியேட். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பராமீட்டர் க்ரியேட் ஆகும். ஸோ சேல்ஸ் ரேக்னு ஒரு பராமீட்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ வாட் ஐ வில் டூ, சிம்பிள், நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே எனக்கு ஒரு ஸ்லைஸரும் ஆட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இஃப் யூ டோன்ட் வாண்ட் நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, தட் டசன்ட் மேட்டர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், சிம்பிள், இயர் இருக்குது ரோஸில், வேல்யூஸில் ஜஸ்ட் இந்த சேல்ஸ் ரேக்கை ட்ராக் பண்ணிவிடுவேன். முடிஞ்சிருச்சு. நான் என்னோட calculation group. Okay, sorry, here calculation group. Okay, sales rank. இங்கே பாருங்கள். ஸோ என்னோடய டேபிள் இப்போ நார்மலாக ஆகிடுச்சு. ஐ ஹோப் யூ கிளியர் நோ. ஓகே, இப்போது நான் க்ரியேட் பண்ண இந்த சேல்ஸ் ரேக்கை தான் இங்கே ட்ராக் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இயர் டைம் கால்குலேஷன் சேல்ஸ் ரேக். இப்போ நான் இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. இந்த யூஸ் ஆஃப் calculation group. ஃபர்ஸ்ட் திங் இஸ் டைம் இன்டெலிஜென்ஸ். மெயினாக இது வந்து இந்த calculation குரூப்னு ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே டைம் இன்டெலிஜென்ஸ். YTD, MTD, PY கண்டிப்பாக எல்லா ரிப்போர்ட்டிங்லேயும் சேல்ஸ் ஆர் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங்கும் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இதை நம்ம ரிப்பீட்டடாக க்ரியேட் பண்ணுறதுனால இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் calculation குரூப் மெயினாக உருவானது. ஓகே, தென் reduce measure count, drastically reduce the number of redundant measure, simplifies the complex models. If you reduce the complex models, then it automatically increases the performance. Then dynamic measure, and the selected measure என்றது dynamic, enable users to select with calculation or measure to view in report using slicer. Dynamic formatting, so currency conversion, percentage conversion எல்லாம் ஈஸியாக அதில் முடிச்சிடலாம். And multiple benchmarking. Okay, so இது இன்னொரு யூஸ் எதுக்குன்னா ஆக்சுவல் வர்சஸ் பட்ஜெட் ஆர் ப்ரீவியஸ் இயர், இந்த கம்பேரிசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் calculation group. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹவ் எனி queries எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களோட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.